Hi dear students, good morning. Hello. Okay. இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அடுத்த கிராஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த கிராஃப் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நேத்து வந்து நம்ம ஒரு கிராஃப் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்ல. ஐ வில் டேக் தட் கிராஃப், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். இந்த கிராஃபை நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேலை செஞ்சிருந்தோம். என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, இதனுடைய வெர்டெக்ஸ், அதாவது அந்த பேரபோலாவுடைய வெர்டெக்ஸ், அந்த வெர்டெக்ஸ் வந்து எதுக்கு நேரா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க எந்த நம்பருக்கு நேரா அதனுடைய அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு -1/4. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -1/4ன்றது எங்க இருக்கும் அப்படின்னா, I will show you, right? See, இதான் வந்து -1. இந்த இடம் வந்து -1, இந்த நடுவில் வந்து 0 இருக்கு. இது -1. -1/4 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்த வந்து 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கணும். இந்த பார்ட்டை வந்து 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பேர் தான் -1/4, ரைட்? ஸோ அதுதான் வந்து -1/4. அப்ப இந்த -1/4ன்றது எங்க இருக்கும்னா, இது வந்து 2 பார்ட்டு, இதுல நம்ம பாதியா இங்க பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு நேரா இந்த இடத்துல தான் வெர்டெக்ஸ் இருக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த இடத்துல தான் வெர்டெக்ஸ் இருக்கணும். ஆனா நம்ம பேரபோலா வந்து இங்க இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். வெர்டெக்ஸ் வந்து அங்க இருக்க மாதிரி போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஷார்ப்பா பார்க்க மாட்டாங்க, பட் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐ வில் ட்ரா யூ, ப்ளீஸ் வெயிட். ஓகே, ப்ளீஸ் லிசன். ஸோ இதனுடைய வெர்டெக்ஸ் வந்து இப்போ இப்படி இருக்கணும். நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்களேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் -1/4. இப்போ இதனுடைய வெர்டெக்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கு. இதனுடைய வெர்டெக்ஸ் இங்க இருக்கு. எங்க இருக்குன்னா, இதுக்கு நேரா வந்து -1/4 இங்க இருக்கும். இங்க வந்து -1/4 இருக்கும். ஸோ முதல்ல நம்ம ஷார்ப் வந்து இங்க இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தோம். இந்த அளவுக்கு கிளீனா நோட் பண்ண மாட்டாங்க, அது கரெக்ட் போட்டு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பட் நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது புரிஞ்சு முடியும். ஸோ நீங்க அந்த படத்தை வந்து மாத்துங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து அந்த ஒய் ஆக்சிஸ் மேல இங்க இருக்கிற மாதிரி இல்லாம, ஸோ கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க ஷார்ப் வரவீங்க. பிகாஸ் யூ நோ ஹவு டு ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ் ஆஃப் தி பேரபோலா. யூ கேன் ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ் ஆஃப் தி பேரபோலா by using the formula x equal to -b divided by 2a. ஸோ அதுக்கு நேரா தான் அதனுடைய வெர்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அடுத்த கிராஃபுக்கு போகலாம். ஸோ இது இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க போறீங்க. வெயிட். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிராஃப் பார்க்கலாம். ஸோ லிசன் தி கொஷின். draw the graph of y equal to x square minus 4. இதுக்கு கிராஃப் வரைய சொல்றாங்க. See, read the question carefully. Draw the graph of y equal to x square minus 4. இதுக்கு கிராஃப் வரைய சொல்லி, and hence solve this equation. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்றாங்க. நான் சொல்றது எல்லாத்தையும் நான் கிளீனா சொல்லிடணும் அப்படின்னு நான் ரொம்ப மனசுக்குள்ளார வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை சால்வ் பண்றதுக்கு இதனுடைய கிராஃபை வரைஞ்சாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம், ரைட்? இதை கிராஃப் வரைஞ்சாலே சால்வ் பண்ணலாம். ஆனா கொஸ்டின்ல ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க கிராஃபை இதுக்கு வரைய சொல்றாங்க. ஸோ இதுக்கு கிராஃபை வரைய சொல்லி இதை சால்வ் பண்ண சொல்றாங்க. இதை சால்வ் பண்றதுக்கு இதனுடைய கிராஃபை வரைஞ்சாலே போதும்ல. இப்போ x² - x - 12. ஓகே, இப்போ இதுக்கு கிராஃப் நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் a minute. Please wait. Okay, you listen this. இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம இதனுடைய கிராஃபை நேரா வரைஞ்சாலே போதும். ஆனா நம்ம அப்படி போட போறது கிடையாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு x², ப்ளீஸ் லிசன், x² - x -12 = 0. -12 = 0. இது
முன்னாடி இருக்கிற இந்த 1ஐயும் -12ஐயும் பெருக்கினாக்கா நமக்கு என்ன வந்துடும் -12 அப்படின்னு வந்துடும். ஸோ 4 3s are அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் மைனஸ் போட்டுக்கலாம். And if you add this or if you subtract this, you will get this -1, and if you multiply this, you will get -12. And let me divide this by 1, and this 1 is taken from this coefficient of x squared, right? And you can write the factor now. X minus 4 is a factor of this equation, and x plus 3 is another factor of this equation, and x minus 4 is equal to 0, and x plus 3 is equal to 0, and x is equal to 4 is a solution, and x is equal to -3 is a solution. So these are all the two roots of this equation, right? And if you draw the parabola, இதனுடைய பேரபோலாவை நம்ம நேரா வரைஞ்சாலே இந்த சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். ஆனா இப்படி நம்ம வரையக்கூடாது. இப்போ நம்ம வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம். நான் அதுக்கு பின்னாடி வரேன். இப்போ இதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும்? யூ கேன் ப்ரிடிக்ட் தட். இதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எதுக்கு? இந்த பேரபோலாவுக்கு y = x² - x -12க்கு கிராஃப் வரைஞ்சா அந்த கிராஃப் வந்து x ஆக்சிஸை -3 அப்படிங்கிற இடத்துலையும் 4ன்ற இடத்துலையும் இன்டர்செக்ட் பண்ணும். நம்ம நிறைய பேரபோலாஸ் பார்த்துருக்கோம். அந்த பேரபோலாவுடைய ரூட்ஸ் அதனுடைய நேச்சர் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். அந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொஞ்சம் செக் பண்றதுக்காக நான் இதுல கிராஃப் வரைகிறேன். y = x². You listen here. y = x² - x and -12, right? -12. You listen, this is the graph of this. ஸோ இதுதான் கிராஃப் சொல்றோம். ஸோ இது எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஸோ இந்த இடம் வந்து -3, ரைட்? ஸோ -3ல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி x = -3ல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் x = 4ல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதுதான் இங்க புதுசா நீங்க லேர்ன் பண்ணிக்க போற விஷயமே. யாரை கேட்டாலும் இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் இதை நேரா கிராஃப் பண்ணி இது எக்ஸ் ஆக்சிஸை எங்க இன்டர்செக்ட் பண்ணுது? -3ன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது, 4ன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. இதுதான் இதனுடைய சொல்யூஷன் என்னால கிராஃப் பண்ணி சொல்லிட முடியும். ஆனா நான் இப்போ அப்படி போட போறது கிடையாது. அப்ப நீங்க வேற எந்த மாதிரி சார் போட போறீங்க? நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, I am not going to draw the graph of this parabola, but I am going to draw this parabola. இந்த பேரபோலாவை நான் வரைய போறேன். இதை வரைஞ்சிட்டு இதனுடைய சொல்யூஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகே, இதனுடைய சொல்யூஷன் என்ன வரும்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? -3 ஒன்று வருது, 4 வருது. நம்மளுக்கு கடைசியா அந்த சொல்யூஷன் தான் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதனுடைய கிராஃபை நம்ம வரையலாம். இந்த பேரபோலாவுடைய கிராஃபை வரையலாம். இந்த கிராஃப் வரையறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். கவனிங்க. ஸோ நவ் let us draw the graph of y = x² - 4. ஸோ இதனுடைய கிராஃபை நம்ம வரைவோம். எக்ஸுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு ஒரு டேப்லர் காலம் போடுவோம். அடுத்தது x² ஒன்று, அடுத்தது -4 ஒன்று, அடுத்தது ஒய்க்கு. ஸோ ஓகே, நம்ம இப்படி தான் போடுவோம். ஸோ எக்ஸுக்கு ஒன்று நம்ம யூஸ்வலாக போகிறது வாட் ஆர் ஆல் தி வேல்யூஸ் யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஃபார் எக்ஸ். அதுக்கப்புறம் x² இங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்தது -4 எடுத்து போட்டுட்டோம். திஸ் இஸ் த வே தட் வி யூஸ் டு ட்ரா தி கிராஃப், ரைட்? ஸோ இதுக்கு தான் நம்ம இப்படி கிராஃப் வரைவோம். இதுக்கு ஒரு டேப்லர் காலம் போட்டுருவோம். So -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 and 4. நீங்க ஸ்கேலை வச்சு கொஞ்சம் அழகா போடுங்க. ஸோ நான் டைம் சேவ் ஆகணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் வேகமாக போடுறேன். ஸோ இப்போ -4 எடுத்து வி நீட் டு ஸ்கொயர் தட். அது நம்ம நிறைய பண்ணியாச்சு. இது 16 and this is 9, this is 4, 1, 0, 1, 4, 9 and 16, right? And 16. ஸோ இது இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் இங்கே x² இருக்கிறதால we squared that, and I will put -4, -4, -4, -4, -4, -4, -4 and -4. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் இல்லை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ மறந்து போய் மேலே இருக்கிற -4ஐயும் ஒரு சில பேர் ஆட் பண்ணுவீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லை சப்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒய்யோடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ 16ல 4 போயிடுச்சுன்னா +12, ரைட்?
and 9 minus 4 is 5, right? 9 minus 4 is 5. 4 minus 4 is 0, and this is minus 3, and 0 minus 4 is minus 4, minus 4. 1 minus 4 is minus 3, minus 3. 4 minus 4 is 0. 9 minus 4 is 5. 9 minus 4 is 5. 16 minus 4 is 12. Okay, so now let us, you write like this, let us plot the points. Let us plot the points. Enna points la plot panna porom? Minus 4, 12, minus 3, 5, minus 2, 0, minus 2, 0, minus 1, minus 3, minus 1, minus 3, 0, minus 4, 0, minus 4, 1, minus 3, 1, minus 3, 2, 0, 3, 5, and 4, 12. Yes. So this is going to be an interesting thing. நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது இந்த ஈக்குவேஷன். சால்வ் பண்ணணும்னா இதனுடைய கிராஃபை வரைஞ்சாலே சால்வ் பண்ணிடலாம். ஆனா புக்ல வந்து கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு கிராஃப் வரைங்க. You should not draw the graph of this parabola. You should draw the graph of this parabola and you should solve this. இதை நீங்க சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ப்ளோட் பண்ணி இதனுடைய கிராஃப் நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 உடைய கிராஃபை வரைஞ்சிடலாம். ஸோ எல்லாமே 12 வரலையும் தான் இருக்கு. எல்லாத்தையும் 1 1 ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நம்பரை ப்ளோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்பரை ப்ளோட் பண்ணியாச்சு. So நம்ம the points எல்லாத்தையும் எடுத்து plot பண்ணலாம். So the first point is minus 4, 12. I'll plot that point, and this is minus 4, and minus 4, 12 is here, right? So this is minus 4, 12. This is minus 4, 12. Minus 4, 12. And next point is minus 3, 5, right? So minus 3, 5. So minus 3, 5 is here. Minus 3, 5 is here. This is minus 3, 5. And the next point is minus 2, 0. Minus 2, 0 is here, right? So this is minus 2, 0. And this is minus 2, 0. Minus 2, 0. Minus 1, minus 3. Okay, minus 1, minus 3. Minus 1, minus 3 is here, right? So this is the point minus 1, minus 3. Minus 1, minus 3. And the next point is 0, minus 4. And the next point is 0, minus 4 is here, right? So this is the point 0, minus 4. 0, minus 4. And the next point is 1, minus 3. 1, minus 3. And this is 1, minus 3. And this is the point 1, minus 3, right? 1, minus 3. And the next point is 2, 0. So this is the point 2, 0. And this is the point 2, 0. And the next point is 3, 5, right? So 3, 5. So this is 3 and 5 is here, right? So this is 3, 5. This is 3, 5. And the next point is 4, 12. So next point is 4, 12 is here. So this is the point 4, 12, right? 4, 12. So I have plotted all these all the points. So நான் இப்போ வரைய போற கிராஃப் வந்து y equal to x square minus 4 இதனுடைய கிராஃபை தான் நான் வந்து வரைய போறேன். ஸோ கிராஃபை வரையலாம். ஓகே,
ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ இந்த கிராஃபில் ஏதாச்சும் பின்னாடி ஆல்ட்ரேஷன் இருந்ததுன்னா நம்ம பின்னாடி யோசிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சது வந்து எதனுடைய கிராஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. பட் வி நீட் டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இது நம்ம வேகமாக நம்மளால வரைஞ்சிட முடியும். நான் நடத்துறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சரி, இப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்றதுக்கான டெக்னிக் என்னது? இதுதான் நீங்க புதுசா தெரிஞ்சுக்க போறீங்க. டிரா தி கிராஃப் ஆஃப் திஸ் பேரபோலா அப்படின்னு கேட்டாக்கா நீங்க இதனுடைய கிராஃப் வரைஞ்சிருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் செம்ல ஏற்கனவே ஒரு 10 கிராஃப் கிட்ட நீங்க போட்டிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்றதை பாறேன். ஃபர்ஸ்ட் எதுக்கு நீங்க கிராஃப் வரைஞ்சீங்களோ, ஓகே, நான் இதுக்கு தான் கிராஃப் வரைஞ்சேன். y wait y equal to x square minus 4, right? y equal to x square minus 4. இதை எடுத்துக்கிறீங்க. அடுத்த ஈக்குவேஷன் வந்து 0 equal to x square minus x minus 12. இதை எடுத்துக்கிறீங்க. Listen carefully. இந்த ஈக்குவேஷன் x square minus x minus 12. ஃபர்ஸ்ட் நீங்க எதனுடைய ஈக்குவேஷன் எழுதணும், எதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்களோ அதனுடைய ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிருக்கேன். ஓகே, நான் திரும்பவும் இதை எழுதுறேன், கவனி. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x மைனஸ் 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும், அடுத்தது எக்ஸ் இருக்கணும். அல்ஜிப்ராவில் நம்ம எழுதுவோம் இல்லையா, டிவிஷன் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போதெல்லாம் அங்க 0x இல்லைன்னா நாமளாவே பிளஸ் 0x அப்படின்னு சேர்த்துக்கோம் இல்லையா, அது மாதிரி நான் 0x சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் எதை எழுதினேன் பாரு, எதுக்கு கிராஃப் வரைஞ்சனோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0வை இந்த பக்கம் போடாம ஈக்குவல் டு 0வை இந்த பக்கம் போட்டுக்கிறேன். அப்ப 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ண போறேன். ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணணும்னா எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம போட்டுருக்கோம்ல, ஸோ நம்ம இங்கெல்லாம் சைனை சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? இங்க பாருங்க, இங்க மைனஸ்னு சைனை சேஞ்ச் பண்ணணும். இங்க மைனஸா இருந்ததுன்னா இதை பிளஸ்ன்னு சைன் சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து பிளஸ்ன்னு சைன் சேஞ்ச் பண்ணணும். எல்லாத்துலயுமே இந்த மாதிரி மைனஸ் பண்ண தான் போறீங்க. ஸோ இப்படி மைனஸ் பண்றதால என்ன ஆயிடும்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கட் ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதனுடைய ஈக்குவேஷன் எழுதணும், எதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்களோ அதை. ஒருவேளை அதுல ஏதாச்சும் ஒரு டேர்ம் ஆப்சென்ட் ஆயிருந்ததுன்னா நீங்களாவே பிளஸ் 0x அப்படின்னு நீங்க சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ y-ஐயும் 0வையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்னா y அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு இது 0x, இது பிளஸ் இங்க பிராக்கெட்ல இருக்கிறது தான் சைன், பிளஸ் 1x, அப்ப வெறும் x அப்படின்னு வந்துடும், x. ஓகே, ஸோ அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இது வந்து பிளஸ் 12, இது மைனஸ் 4. 12ல 4 போயிடுச்சு அப்படின்னா பிளஸ் 8. ஆமா ரைட்? பிளஸ் 8. ஸோ பெரிய நம்பர் வந்து பிளஸ் இருக்கு, பிளஸ் 8. அப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் நான் நிறைய பேசி ஆகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் சம் இல்லையா, அதனால நிறைய பேசி ஆகணும். இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஏன் இதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா, x உடைய டிகிரியை பாருங்க, 2ன்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஆனா இங்க நம்மளுக்கு புதுசா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு பாருங்க, அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, இங்க x உடைய டிகிரி வந்து 1ன்னு இருக்கு, இங்க ஹையஸ்ட் டிகிரி வந்து 2, அதனால இதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு பேரும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஆனா இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா, லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னது, லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஏன் இதுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்? இஃப் தி ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் x is 2, x உடைய ஹையஸ்ட் டிகிரி 2ஆ இருந்ததுன்னா அதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். x உடைய ஹையஸ்ட் டிகிரி 1ஆ இருந்ததுன்னா அதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன். சரிங்க சார், இதனுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன். ஸோ லீனியர் ஈக்குவேஷன். சரி, இதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதனுடைய கிராஃப் வந்து பேரபோலாவா இருக்கும். ஆமா, நம்மளுக்கு தெரியும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எல்லாத்துக்கும் கிராஃப் வரைஞ்சா அது பேரபோலாவா இருக்கும். சரிங்க சார், அப்ப டிகிரி 1ஆ இருந்ததுன்னா, லீனியர் ஈக்குவேஷனா இருந்ததுன்னா அதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி சார் இருக்கும்? இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சிடும். லீனியர் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரைஞ்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேரபோலாவா இருக்காது, அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். It will be a straight line.
எப்படி வந்து டிகிரி வந்து 2 இருந்ததுன்னா அதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்பவுமே பேரபோலா வருதோ அதே மாதிரி x உடைய டிகிரி வந்து 1 இருந்ததுன்னா அதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். Shall we draw this straight line? அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சு பார்க்கலாமா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இதுக்கு எப்படி கிராஃப் வரைய போறீங்க? இப்போ இதே மெத்தட் தான். ஸோ எக்ஸுக்கு நீங்க ஒரு சில வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. நேரா ஒய்யோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை. y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 8 நான் போடுறேன் பாறேன். 0 போடுறேன், -1 போடுறேன், -2 போடுறேன், 1 போடுறேன், 2 போடுறேன். இவ்வளோ வேல்யூ போதும். இதை தாண்டி நிறைய வேல்யூஸ் தேவையில்லை. இன்கேஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரையறதுக்கு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும். we can draw that straight line. இவ்வளோ பாயிண்ட் கூட தேவையில்லை. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வரைகிறேன். ஸோ எக்ஸுக்கு நாமளாவே வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ பாருங்க எக்ஸ் இருக்க இடத்துல -2 8 வந்து இந்த இடத்துல போடுங்க. -2 போட்டா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். -2 போட்டீங்கன்னா 8 - 2 is 6, ரைட்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது -1 எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. if you put -1 here and you will get 7, right? 7. and you put x equal to 0 here, you will get 8. இந்த இடத்துல 1 போடுங்க. இந்த இடத்துல 1 போட்டீங்கன்னா என்ன வந்துரும்? y உடைய வேல்யூ. if you put 1 here and you will get 9, okay? 1 plus 8 is 9. you put 2 here, 2 வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க and you will get 10. okay, இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் plot பண்ணலாம். let us plot the points -2, -1, 7, 0, 8, 1, 9 and 2, 10. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வரும். ஓகேவா? எனக்கு இப்போ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், எதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்களோ அதனுடைய ஈக்குவேஷன், அதுக்கு அடுத்தது நீங்க எதை சால்வ் பண்ணணும்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதனுடைய ஈக்குவேஷன், அதனுடைய ஜீரோவை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போடாம இந்த பக்கம் போடுறீங்க. கண்டிப்பா ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணும்போது நீங்க சைனை சேஞ்ச் பண்ணணும், மறக்கக்கூடாது. அப்புறமா கண்டிப்பா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்காது, லீனியர் ஈக்குவேஷனா இருக்கும். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரைய போறோம். So this is the first time we are going to draw this straight line and -2. I am going to plot this point to -2, 6. Okay, so -2, 6. Okay, அதை நான் plot பண்றேன். Where is -2, 6 here? -2, 6. -2, 6 is here, right? So this is the point -2, 6. And this is -2, 6. And the next point is, wait, the next point is -1, 7. இல்ல இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 2, 10. 2, 10 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். wait, 2, 10. So this is 2 and this is 2, 10 is here, right? So this is 2, 10 and this point is 2, 10. This point is 2, 10. Okay. So ரெண்டு பாயிண்ட் போதும், வேணாம் இன்னொரு பாயிண்டையும் நான் அப்லோட் பண்றேனே, அப்பதான் நீங்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்புவீங்க. 0, 8 ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, where will be that 0, 8? listen carefully. This is 0 and this is 8, right? So this is 0, 8 and this is the point 0, 8. okay, இன்னமும் கூட இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் ப்ளோட் பண்ணிக்கோங்க நீங்க. நான் இந்த 3 பாயிண்ட் போதும், நான் இதை வச்சுக்கிட்டே அந்த கிராஃபை வரைஞ்சிடுறேன். ஓகே, ஸோ இதை பாரு, இதை மூணுத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ளோட் பண்ண அந்த 3 பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்றேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். So you can use this scale. okay, கண்டிப்பா ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y equal to x plus 8. okay, as you said before, நான் முன்னாடி சொன்னேன் இதனுடைய கிராஃப் என்னது, இந்த கிராஃப் வந்து y equal to, sorry, y equal to x square minus 4. okay,
நான் ஏற்கனவே சொன்னேன் லீனியர் ஈக்குவேஷன் இது. லீனியர் ஈக்குவேஷனுக்கு நீங்க கிராஃப் வரைஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்திருக்கு. இன்னமும் 2 பாயிண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் ப்ளோட் பண்ணியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. சரிங்க சார், இப்போ நீங்க எப்படி சார் சால்வ் பண்ண போறீங்க, சால்வ் பண்ண போறதுக்கான வழி என்னது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த கிராஃப் வந்து 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. சரி, இப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன வரும்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும்ல. ஒரு சொல்யூஷன் வந்து x = 4, இன்னொரு சொல்யூஷன் வந்து x = -3. அது தெரியும், முன்னாடியே அது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தெரிஞ்சிக்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. இதை சால்வ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியல. யூ கேன் யூஸ் த ஃபேக்டரைசேஷன் மெத்தட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், ஃபார்முலா மெத்தட், நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம ஏற்கனவே ரஃப் ஒர்க்ல போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த கிராஃப் வந்து எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணிருப்பாருங்க, இதோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு, அடுத்தது இதோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு பாருங்க. இந்த இன்டர்செக்ட் பண்ண இடத்துல இருந்து நேரா ஒரு லைனை வந்து வரையறீங்க. அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எந்த இடத்துல தொடுதுன்னு பாருங்க. Shall we draw that? Wait, I'm going to draw that. I will choose another color. Is this orange color? Okay. நான் blue color எடுத்துக்கிறேன். Listen carefully. So இப்போ இது எங்க இன்டர்செக்ட் பண்ணிருக்கு, அந்த நல்லா கவனி. இந்த கர்வும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எங்க இன்டர்செக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த இன்டர்செக்ட் பண்ண இடத்துல இருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு கோடை வரைகிறீங்க. ஸோ டாட்டர் லைன்ல நான் வரைகிறேன். அது எந்த இடத்துல வந்து தொடுதுன்னு பாருங்களேன். எந்த இடத்துல தொடுது பாருங்க. இட் இஸ் டச்சிங் அட் தி பாயிண்ட் 4. 4 இடத்துல டச் பண்ணுது. அப்போ 4 வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஆமால, 4 வந்து ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து இன்டர்செக்ட் பண்ணுது பாருங்க. இன்னொரு இடத்துல அந்த கர்வ் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இதை எடுத்துட்டு வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸ் கூட டச் பண்ணுங்க. அது எங்க தொடுது பாருங்க, -3. ஆனா முன்னாடியே உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 4 இடத்துல இதை டச் பண்ணிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல -3 இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து -3,5 அது அந்த இடத்துல டச் பண்ணிருக்கு பாருங்க. ஸோ இது எங்க வந்து டச் பண்ணுதோ அதுதான் சொல்யூஷன். இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து என்னன்னா, நான் ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு கிராஃப் வரைய சொன்னாங்க, இதை சால்வ் இதுக்கு கிராஃப் வரைஞ்சாலே நேரா சொல்யூஷன் கிடைச்சிரும். ஆனா நம்ம அப்படி போடக்கூடாது. இதுக்கு கிராஃப் வரையணும், இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வெட்டிக்கிற பாயிண்ட் எடுத்துட்டு வந்து எங்க டச் பண்ணணுமோ டச் பண்ணிடுறீங்க. And now it's the time for me to write the scale, right? Okay, I will write the scale. Please wait. X axis, உங்க நோட் பேஜ்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் தான், இங்கேயும் 1 யூனிட் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்கேல். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த கிராஃப். ஓகே, நான் எல்லாத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் பேர் எழுதியிருக்கேன், எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நத்திங் ப்ராப்ளம். இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம சம்மை கன்க்ளூட் பண்ணணும். ஸோ நம்ம சம்மை வந்து எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறோம்? ஓகே, கவனி. தி ஸ்ட்ரெயிட் லைன் y = x + 8. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன். திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். இது லீனியர் ஈக்குவேஷன். இது கிராஃப் வரைஞ்சா ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். த ஸ்ட்ரெயிட் லைன் y = x + 8 intersects. Okay, intersects, s சேர்த்து எழுதுறீங்க, third person singular. Intersects the parabola y = x² - 4. Am I right? Listen carefully. Intersect the parabola. So இந்த parabola பேர் என்னது? y = x² - 4. அதுதான் அதனுடைய ஈக்குவேஷன். intersects the parabola x² - 4 at எந்தெந்த இடத்துலலாம் இன்டர்செக்ட் பண்ணுது, எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அதை கலெக்ட் பண்ணலாமா? எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. இது இன்டர்செக்ட் பண்ற இடம் -3,5 ஒரு இடம், 4,12 ஒரு இடம். ஓகே, -3,5 4,12 -3,5 4,12 -3,5
-3,5 and 4,12. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் எழுதிருங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். The straight line y equal to x plus 8 intersects the parabola y equal, நீங்க எதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்களோ அது at -3,5 and 4,12. இதுல x உடைய நம்பர் இருக்கு பாருங்க, -3, அடுத்தது 4 இருக்கு பாருங்க, அதுதான் சொல்யூஷன். therefore நான் எழுதுறேன் பாரு சொல்யூஷனை. therefore the solution of x square minus x minus 12 equal to 0 is இப்படி இந்த bracketல -3,4. ஸோ இது ரெண்டுமே x உடைய வேல்யூ. ஓகே, இதுவும் x உடைய வேல்யூ, அதனால x உடைய வேல்யூ -3, இந்த bracket தான் போடணும். ஓகே, x-க்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, -3ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, 4ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்க பர்பண்டிகுலரா வரையும் போது இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து அது தொடும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்க சொல்யூஷன் எழுதி கன்க்ளூட் பண்றீங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோவில் நான் இன்னும் ஒரு சில கன்க்ளூஷனுக்கு வரேன். ஸோ இதனுடைய கிராஃபை வரைஞ்சா இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதை சால்வ் பண்ணிடலாம். இதனுடைய கிராஃபை வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஓகே.